எல்லாருக்கும் நமஸ்காரம். இதில் வந்து வெரைட்டி வந்து எல்லாமே எப்பவும் போல தான். ராகி களி, அப்புறம் மீல்ஸ், இதெல்லாம் ரசம், அதுக்கப்புறம் வந்து புளிக்குழம்பு மட்டும் மாறி இருக்கு. புளிக்குழம்பு வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு, ரசம் வந்து பாத நாராயணன் ரசம், பாத நாராயணன் ரசம். அப்புறம் வந்து நம்ம இன்னைக்கு வந்து இந்த கண்ணை பற்றி பார்க்கலாம். கண்ணுக்கு வந்து நம்ம வந்து கேரட் வந்து நிறைய சாப்பிட்ணும், அதே மாதிரி கீரை, அதே மாதிரி இன்னொன்று என்னன்னு சொன்னால் நம்ம எடுத்தோடனே வந்து சாப்பாட்டில் ஒதுக்கி இந்த பக்கம் வச்சிருவோம். இதுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை, ஒதுக்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்தா நம்ம குழந்தைகளும் பழகுவாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா கருவேப்பிலையில் வந்து நம்ம ஒதுக்கியே வைக்கக்கூடாது. எதுக்காக நம்ம கருவேப்பிலை சாப்பிட்றோம்? சின்ன வயசு வந்து கருவேப்பிலை எதுக்காக போடுறாங்க? அது வந்து நம்மளுடைய கண்ணுக்கு எல்லாத்துக்குமே நிறைய மருத்துவ குணம் வந்து கருவேப்பிலைக்கு இருக்குது. மெயினாக வந்து கண்ணுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது வந்து கருவேப்பிலை. அதனால் இனிமேல் எதுவும் கருவேப்பிலையை ஒதுக்கி வைக்காதீங்க. கருவேப்பிலையை முதல்ல சாப்பிட்டு அதுக்கப்புறம் மீறி எந்த சாப்பாடாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு ஆரம்பிங்க. நல்லதே சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. வணக்கம்.